இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நிறைய பேர் ஸ்டார்டிங்லேருந்து சரி அண்ட் இப்போ வரைக்கும் சரி இனிமேலும் சரி எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிளாகருக்கு வியூஸ் ஏன் வரல, ஏன் கம்மியாக இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட அண்ட் வீடியோவோட கமெண்ட்ஸ்லையும் சரி லைவ்லையும் சரி நிறைய பேர் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இனிமேலும் அதை கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா அடுத்தடுத்து பிகினர்ஸ் இந்த பிளாக்கருக்குள்ளே வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டவுட்ஸ் எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். புரியுதுங்களா? ஓகே, ஸோ இந்த வியூஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சோசியல் மீடியா மூலியம் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. அதன் மூலிமா கொஞ்சம் வியூஸ் கிடைக்குது. மேபி சில பேர் இந்த எஸ்இஓ கீவேர்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம். அதை சில பேர் பயன்படுத்தியும் அவங்ககிட்ட இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அதனால் மேபி உங்களுக்கு ஓரளவுக்காவது கொஞ்சம் ஆர்கானிக் வியூ வந்துகிட்டு இருக்கும். புரியுதுங்களா? ஓகே, ஸோ இப்போ உங்களுடைய பிளாக்கர் நீங்கள் 20 அல்லது 30 ஸோ சம்திங் நீங்கள் போஸ்ட் போட்டுட்டீங்க. அந்த போஸ்ட்டுக்கு ஏன் உங்களுக்கு கிளிக்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் பார்க்க வேண்டிய முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சர்ச் கன்சோலில் போய் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகே, இந்த சர்ச் கன்சோலில் போயிட்டு அப்படி நான் என்ன செக் பண்ணணும், இதுலேருந்து நான் என்னத்தை புரிஞ்சுக்கிறது, இதுக்கும் என்னுடைய வியூஸ் கம்மியாக இருக்கிறதுக்கும் என்ன ரிலேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் நான் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுடைய சர்ச் கன்சோல் நீங்கள் பேஜ் போயிடுங்க. ஸோ இப்போ நான் என்னுடைய தமிழ் பிளாக்கர்ஸ் XYZோட ரிப்போர்ட் செக்ஷனை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட் போயிருங்க. இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 months ரிப்போர்ட் காமிக்கும். இங்கே டோட்டல் இம்ப்ரெஷன் இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் கிளிக்ஸ் காமிக்கும். இந்த இடத்துல சிடிஆர் அண்ட் ஆவரேஜ் பொசிஷன் காமிக்கும். புரியுதுங்களா? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட் 3 monthsல பார்த்தீங்கன்னா எனக்கு 1730 இம்ப்ரெஷன் எனக்கு வந்திருக்கு. ஸோ இந்த 1730 இம்ப்ரெஷனில் பார்த்தீங்கன்னா 556 கிளிக்ஸ் வந்திருக்குது. புரியுதுங்களா? ஸோ இப்போ நீங்கள் ரிப்போர்ட்டில் போயிட்டு இதில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி பார்க்க முடியும். இந்த டேட் எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் டேட் எல்லாமே பார்த்துக்க முடியும். ஸோ இந்த லாஸ்ட் 3 months அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பென்சில் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மோஸ்ட் ரீசன்ட் டேட், அதாவது அக்டோபர் 5, 2020 இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 6, 2020. ஸோ நேற்று ரிப்போர்ட் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளாக்கரில் நேற்று மட்டுமே எனக்கு ஜஸ்ட் ஒரு 17 இம்ப்ரெஷன் தான். அதில் 6 கிளிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இம்ப்ரெஷன் அண்ட் கிளிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் ரிப்போர்ட் கிடையாது. இது உங்கள் பிளாக்கர் கூகுளில் இண்டெக்ஸ் ஆன போஸ்ட் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த இண்டெக்ஸ் ஆன போஸ்ட் ஏதோ ஒரு பீப்புள் ஒரு கீவேர்டு போட்டு தேடும் போது 17 தடவை இம்ப்ரெஷன் காமிச்சிருக்கு. அதாவது 17 தடவை உங்களுடைய பிளாக்கரில் போடக்கூடிய ஏதோ ஒரு போஸ்ட் உங்களுக்கு ஏதோ ஒன்று கிடையாது, 2, 3 அல்லது நீங்கள் போடக்கூடிய ரேண்டமாக பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கீவேர்டு தர்றாங்க, உங்களுடைய என்ன போஸ்ட் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியாது. பட் ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் நீங்கள் அந்த குவரிஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை போனீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கில் இருக்கக்கூடிய சம் போஸ்ட் பார்த்தீங்கன்னா சம் பீப்புள் தேடும்போது கீவேர்டு போட்டு தேடும்போது கூகுளில் அவங்களுக்கு ஒரு 17 டைம் மட்டும்தான் எனக்கு காமிச்சிருக்கு என்னுடைய பிளாக்கரில். ஸோ என்னுடைய இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி. புரியுதுங்களா? ஸோ டோட்டலாக ஆர்கானிக் வியூவில் எனக்கு காமிச்சதே ஜஸ்ட் ஒரு 17 டைம் மட்டும்தான். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வெறும் ஜஸ்ட் 6 கிளிக்ஸ் தான் நடந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்படி இருக்கிறப்ப எனக்கு வியூஸ் எப்படி உங்களுக்கு அதிகரிக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஸோ இது ஆர்கானிக் வியூ மூலியமாக எனக்கு வந்தது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளாக்கரோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதன் மூலிமா எனக்கு அதிகமாக வரும். ஸோ இந்த 17 இம்ப்ரெஷன் 6 கிளிக்ஸை விட எனக்கு யூடியூப்லேருந்து வரக்கூடிய டிராஃபிக் அதிகம். ஸோ அதனால் ஓரளவுக்கு நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது டெய்லி டிராஃபிக் வர்ற மாதிரி இருக்குது. பட் ஒருவேளை நீங்கள் யூடியூப் சேனல் வைக்கல, மற்ற சோசியல் மீடியாலாம் நீங்கள் ஆடியன்ஸ் அதிகமாக உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா உங்களுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய ரிப்போர்ட் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப 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 கிளிக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு இம்ப்ரெஷனும் கிளிக்ஸ் கம்மியாக இருக்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கியிருந்தாலுமே கூட நீங்கள் அந்த அளவுக்குலாம் ஏர்னிங்ஸ் பண்ணவே முடியாது. புரியுதுங்களா? ஓகே, ஸோ இப்போ இதனுடைய ரிப்போர்ட் நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே குவரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த குவரிஸ் அப்படின்னா என்னன்னா, உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் எத்தனை போஸ்ட் போட்டிருக்கீங்களோ அந்த போஸ்ட்டில் எந்தெந்த போஸ்ட்லாம் நீங்கள் ஓரளவுக்கு பீப்புள்ஸ் தேடக்கூடிய கீவேர்ட்ஸ் போட்டு நீங்கள் போட்டு எழுதிருக்கீங்களோ அந்த கீவேர்ட்ஸ் சம் பீப்புள் தேடும்போது அது ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் உங்களுடைய பிளாக்கரில் இருக்கிற பட்சத்தில் அது எல்லாமே இந்த இடத்துல குவரிஸில் காட்டும். ஸோ எந்தெந்த கீவேர்டு இங்கே குவரிஸில் இண்டெக்ஸ் ஆகிருக்கு, எந்தெந்த கீவேர்டு பீப்புள்ஸ் தேடும்போது உங்களுடைய பிளாக்கரில் போட்டிருக்கக்கூடிய அந்த எக்ஸாக்ட் கீவேர்டு உள்ள போஸ்ட் எத்தனை டைம் இம்ப்ரெஷன் ஆயிருக்கு, அதை எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை நீங்கள் கீழே பார்த்துக்க முடியும். புரியுதுங்களா?
தென் பேஜஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக எந்த யூஆர்எல் வந்து உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயிலும் நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்துக்க முடியும். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரீஸில் வந்து இந்த இம்ப்ரெஷன் வந்துச்சு, கிளிக்ஸ் வந்துச்சு அப்படிங்கிற அந்த டீட்டெயிலும் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் டிவைசஸ் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். எந்த டிவைஸ்லேருந்து இம்ப்ரெஷன் ஆச்சு, எந்த டிவைஸ்லேருந்து கிளிக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சர்ச் அப்பியரன்ஸ் மேக்ஸிமம் இது எனக்கு வந்து காட்டலை, மேபி உங்களுக்கு வந்து இதில் ரிப்போர்ட் காட்டினாலும் காட்டலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு. ஸோ டேட் வந்து நேற்று டேட்டு தான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ 17 இம்ப்ரெஷன் 6 கிளிக்ஸ் வந்து நடந்திருக்கு, புரியுதுங்களா? ஸோ இந்த கொயரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு வந்து கீவேர்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இம்ப்ரெஷன் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும். அதே மாதிரி கிளிக்ஸ் வந்து அதிகரிக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா SEO கீவேர்டு போட்டு எழுதணும். அந்த SEO கீவேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சர்ச் வால்யூம் வந்து இருக்கணும், புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த SEO கீவேர்டுனா என்ன, இந்த மாதிரி SEO கீவேர்டு வந்து எப்படி நீங்கள் எடுக்கிறது, உங்களுடைய கண்டென்ட்ல எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் வந்து இருக்குது. உங்களுடைய தமிழ் கண்டென்ட்டுக்கு நீங்கள் வந்து எப்படி SEO கீவேர்டு வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணணும், அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு இங்கிலீஷில் எழுதக்கூடிய கண்டென்ட்டுக்கு வந்து எப்படி உங்களுடைய SEO கீவேர்டு வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணணும். அது மட்டும் கிடையாது, அன்லிமிட்டட் SEO கீவேர்டு வந்து எப்படி எடுக்கிறது, அதுக்குண்டான ஃப்ரீ வெப்சைட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் எல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கிறேன். நம்முடைய சேனலோட ஹோம் பேஜ் போயிட்டு நீங்கள் வந்து SEO கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அந்த தலைப்பில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே வந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த SEO கீவேர்டு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கருக்கு நீங்கள் வியூஸ் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு சூழ்நிலையும் சரி உங்களுக்கு வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் என்னதான் சோசியல் மீடியாவில் வந்து ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு 1,00,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேரிங் மூலியமாக தான் வரக்கூடியது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் வந்து என்னதான் 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்து உங்களுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் வச்சுருக்கீங்க, இல்லை ஃபேஸ்புக்கில் வச்சுருக்கீங்க, இல்லை ட்விட்டரில் வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே ஆர்கானிக் மூலியமாக வரக்கூடிய வியூஸை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணணும். சில பேர் வந்து சோசியல் மீடியாவும் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து முழுக்க நம்பி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் டாப்பிக்கை மட்டும்தான் அவங்க வந்து நம்பியிருப்பாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஒரே வழி, புரியுதுங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிளாக்கரில் போடக்கூடிய ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் நீங்கள் SEO கீவேர்ட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும், புரியுதுங்களா? ஸோ இந்த SEO கீவேர்டை பற்றி நம்ம நிறையா வீடியோஸ் வந்து போட்டுக்கோம், பார்க்கலைன்னா போய் பாருங்கள். ஸோ ஒரு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியூஸ் வராத காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த ரிப்போர்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ இம்ப்ரெஷன் வந்து கிடைக்குது, நேற்று எவ்வளோ இம்ப்ரெஷன் கிடச்சிருக்கு, தென் லாஸ்ட் 7 days வந்து எவ்வளோ இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் லாஸ்ட் 28 days அண்ட் லாஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 16 months வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். என்னுடைய லாஸ்ட் 7 days வந்து இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா 194 இம்ப்ரெஷன் வந்துருக்குது, 49 கிளிக்ஸ் வந்து வந்துருக்குது, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 days வைக்கும்போது அந்த 7 daysல வந்து என்னென்ன கொயரிஸ்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் வந்து இண்டெக்ஸ் ஆயிருக்கு, என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் தேடி இருக்கிறாங்க, நம்முடைய பிளாக்கரில் அந்த கீவேர்ட்ஸ் உள்ள எந்தெந்த போஸ்ட் வந்து எந்தெந்த பேஜஸ் வந்து இண்டெக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ரெஷன் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ரிப்போர்ட் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும் இந்த SEO கீவேர்டு வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் நம்ம கொடுத்து எழுதணும் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு புரிய வரும். கண்டிப்பாக நீங்கள் வந்து தமிழ் பிளாக்கர் அல்லது இங்கிலீஷ் எழுதக்கூடிய ஒரு பிளாக்கர் வச்சுருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து SEO கீவேர்டு இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆர்கானிக் இம்ப்ரெஷன் வந்து கிடைக்காது, ஆர்கானிக் கிளிக்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கர் போஸ்ட்டில் போயிட்டு SEO கீவேர்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்கள். அதுக்கு உண்டான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ வீடியோ போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.